கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் உபாகம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களிலுள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக, அவனை ஒடுக்காத அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். சொல்லிட்டு 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொல்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளை ஆண்டவர் முதலாளியாக வைத்து பார்க்கிறார். அதுதான் நான் இதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். நாம் அநேகருக்கு கொடுக்கத்தக்கதான, நாம் அநேகரை ஆளத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிறார். அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்பதற்கு இந்த வசனம் ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரு, உன் வாசல்ல அது யார் அந்நியனாக இருந்தாலும் சரிதான், ஏழை எளிமையான ஜனமாக இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு கூலியை ஒடுக்காதீங்க, கூலியை கொடுக்காம இருக்காதீங்க, கூலிக்கு நேரத்தை கடத்தாதீங்க, அவனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்துருங்க. ஏன்னா 15ஆம் வசனம் கடைசி இப்படி சொல்லுது, அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான், அது உனக்கு பாவமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். நம்ம நல்ல வேலை வாங்கிட்டு நம்ம வீட்டில் வேலை செய்யலாம், நம்ம கம்பெனியில் வேலை செய்யலாம், நம்ம கடையில் வேலை செய்யலாம், ஏதோ ஒரு காரியத்தில் வேலை செய்யலாம். அந்த கூலியை நம்ம கொடுக்கலன்னா அவன் கூலிக்கு எதிர்பார்த்து நின்று கர்த்தரை நோக்கி முறையிடுவான் என்று பைபிள் சொல்லுது. நீ கூலியை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து முறையிடுவான், அது உனக்கு பாவமாயிடும். அப்படி நீ முறையிட வைக்கக்கூடாது. அவன் கூலி அவன் கையில் கொடுத்துடணும். அவன் உழைக்கிறான் பிரியமானவர்களே. அப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். கூலிக்காரனை நீ ஒடுக்கக்கூடாது. அவன் கூலிக்காரன் தானே, அவனுக்கு அடிச்சா எவன் கேட்பான், இவெல்லாம் ஒரு ஆளா? அப்படி தயவு செய்து யாரையும் ஒடுக்கக்கூடாது. கர்த்தர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார், நியாயமுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம கீழே இருக்கிறவங்களை மதிக்க நம்ம கற்றுக்கிடணும். அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. அவன் கூலியை நம்ம வஞ்சிக்க கூடாது. அவன் கொண்டு போனாதான் வீட்டில் சாப்பாடு, அவன் கொண்டு போனாதான் அவன் படுக்க முடியும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி வேதம் எவ்வளோ அழகாய் நமக்கு சொல்லி கொடுக்கிறது பாருங்க. ஒருவேளை வருகிற நாட்களில் உங்களை கர்த்தர் உங்கள் கையில் 100 பேர் 200 பேர் இல்லையா உங்களுக்கு வேலைக்கு கொடுத்தார் என்றால், நீங்கள் அதை சரியாய் கூலியை கொடுத்து ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். உடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். நீர் சொல்லுகிறபடி நடக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.